சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் செம்மொழி பூங்காவிற்கு எதிரில் தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட 6.09 ஏக்கர் நிலத்தில் பூங்கா அமைக்க கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதனை வழக்கமான பூங்காவாக இல்லாமல் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய பூங்காவாக அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. இதற்காக அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் சிங்கப்பூர் சென்று அங்குள்ள பூங்காக்களை பார்வையிட்டு அதுபோன்று அமைக்க திட்டமிட்டனர். அதன்படி 45,99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கான ரயில் வண்டி சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பின்னர் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கலைஞரின் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தோட்டக்கலை அருங்காட்சியகம் மற்றும் 3D அறை ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். இதன்பின் அங்குள்ள செல்ஃபி பாயிண்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் அயல்நாட்டு பறவையகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பறவைகளுக்கு உணவளித்தார். இதையடுத்து இசை நீரூற்று, லேசர் கண்காட்சி ஆகியவற்றையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். இந்த பூங்காவில் உள்ள ஜிப்லைன், கண்ணாடி மாளிகை, நீராவி நடைபாதை ஆகியவை சிறந்த பொழுதுபோக்கு அம்சங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பார்வையிடுவதற்கான நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதர சிறப்பு அம்சங்களை பார்வையிட தனித்தனியே கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.